ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். மூன்லிட் ரீயூனியனோட 15வது எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். சூயூ ஹாஸ்பிட்டல் போனவன் ஜியாங்க கூட்டிட்டு மறுபடியும் திரும்ப வரான். ஜியாங் ரூமை ஓபன் பண்ணலான்னு பார்த்தா சூயூ போறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய மந்திர டோக்கன் அதுல விட்டுட்டு தான் போயிருக்கான். அது வழியா யாராவது உள்ள போயிருந்தாங்கன்னா நார்மலான மனுஷங்களா இருந்தாங்கன்னா அது ஒண்ணும் செய்யாதான். ஆனா ஏதாவது அரக்க சக்தியா இருந்தா அது கருப்பு கலர்லயும், இல்ல ஏதாவது தீய சக்தியை யூஸ் பண்றவங்களா இருந்தா சிகப்பு கலர்லயும் ஜொலிக்க ஆரம்பிக்குமா. இப்ப பார்த்தா அந்த டோக்கன் ரெட் கலர்ல ஜொலிச்சிட்டு இருக்கு. இது கண்டிப்பா ஏதோ சாத்தான் சக்தியை யாரோ யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சூயோ சொல்ல ஆரம்பிக்கிறான். இதை எப்ப மாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு, அன்னைக்கு நான் கிளாஸ்க்கு வரலையா அப்படின்னு அப்பாவி மாதிரி ஜியாங் கேட்க சூயோ அவனை பார்த்து முறைச்சிட்டு ஏன் இந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்னு தெரியல, யாரா இருக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்போனே ஜியாங் சொல்றான், உனக்கு ஒண்ணும் ஆகல பாரு, நம்ம 2 பேரும் ஒரே சாப்பாடு தானே சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்ல சூயோ கண்டுபிடிச்சிடுறான். நான் ஒயின் குடிக்கல, அதனால எனக்கு எதுவும் ஆகல போல. அப்போ அந்த ஜியா இருக்கானே அவன் தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்திருக்கணும். அது மட்டும் இல்லாம அதுக்கு முன்னாடி ஆளுங்க வந்தாங்கல்ல அந்த கொல்ல கூட்டம், அந்த கொல்ல கூட்டக்காரங்க கூட ஜியாங்கோட ஆளாதான் இருக்கணும் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்றான். அதுவும் இல்லாம அவன் ஊருக்கு திரும்பி போறதா தான் சொல்லிட்டு இருந்தான். அந்த ஜியா யாருன்னு தெரியல, அவன்கிட்ட எதுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சூயூ சொல்ல ஆரம்பிக்கிறான். இங்க ஹோட்டல்ல உட்காந்துட்டு உஷா மறுபடியும் சூயூ ஞாபகத்துல இருக்கா. சூயூ போயிட்டு டைம் ஆயிடுச்சு, ஆனா திரும்ப வரவே இல்ல, எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி பகலா அங்கேயே உட்காந்து குடிச்சிட்டே இருக்கா. சூயூ பத்தி யோசிச்சுட்டே நம்மள எப்படி ஓடி வந்து காப்பாத்துனா அப்படின்னு அதையெல்லாம் கூட அவ யோசிச்சுட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு யாரோ வர மாதிரி இருக்கு. பார்த்தா சூயோட நிழல் தான் தெரியுது. ஹை சூயூ வந்துட்டான் அப்படின்னு வேகமா ஊஷா எந்திரிச்சு பக்கத்துல போய் நிக்கிறா. அங்க சுத்தி நிக்கிறவங்க எல்லாம் பாக்குறாங்க, அங்க பாரு அப்படின்னு வேகமா நம்ம ஊஷா போயிட்டு சூயுவை கட்டி பிடிச்சிட்டு நிக்க ஆரம்பிக்க அந்த பையனும் வேகமா நம்ம ஊஷாவோட முகத்தெல்லாம் தொட்டு பார்த்துட்டு இருக்கான். டக்குனு டான்ஸ் ஆடுற பொண்ணு யாரும் கீழே விழுந்துடுறாங்க. ஊஷா திரும்பிட்டு இப்படி திரும்ப ஆரம்பிக்க பக்கத்துல நிக்கிறது சூயோ இல்லன்னு அப்பதான் தெரியுது. சூயுவை தான் இவளுக்கு ஊஷாக்கு பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சு அவளை மாதிரியே மேக்கப் போட்டு அந்த ஜியா இருக்கானே இப்ப நம்ம ஊஷா பக்கத்துல வந்திருக்கான். சீனியர் நீயா அப்படின்னு ஊஷா கேட்டுட்டு இருக்கா. ரொம்ப நாள் ஆச்சுல உன்னை பார்த்து அப்படின்னு அங்க இருந்து ஜியாவும் சொல்லிக்கிட்டு இருக்க. சூயு இதே நேரம் உள்ள வரான். நேரா உள்ள வந்துட்டு மெய்சி கிட்ட போயிடுறான். அண்ணா உன்ட்ட சில கேள்வி எல்லாம் கேட்கணும், சும்மா பேசலான்னு வந்த அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஊஷா நல்லா இருக்காளான்னு கேட்க, இங்க பாருடா ஊஷா ரொம்ப படபடப்பான ஆளுன்னு உனக்கு தெரியும்ல, உன்னை பத்தி ஒரு நாள் ஃபுல்லா ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. ஆனா இப்போ அதை விட ரொம்ப க்ளோஸா அவகிட்ட ஒரு பையன் வந்து பழக ஆரம்பிச்சுட்டான். ஊர்ல எல்லாரும் அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க தெரியுமான்னு சொல்ல, யார் அந்த பையன், யாருன்னு சொல்லு அப்படின்னு சூயு கேட்க ஆரம்பிக்கிறான். அவளுக்கு தெரிஞ்ச பையன் தான்டா, சொந்தக்கார பையன், அங்கிளோட பையன் தான், அதனால இதை பத்தியும் பயப்பட தேவை கிடையாது. அவங்க 2 பேரும் சின்ன வயசுலயே க்ளோஸ்ங்கிறதால அவங்க கொஞ்சம் ஒன்னாதான் சுத்திக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்ல, அது வேற தத்து பையன் அவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே சூயு கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான் மெய்சியும். இந்த பேர் வந்து என்ன தெரியுமா, ஜியா அப்படின்னு மெய்சி சொல்ல கன்ஃபார்மே பண்ணிடுறான் சூயு. இவன் வேணும்னே தான் அந்த வேலையெல்லாம் பண்ணிருக்கான். ஏற்கனவே அவன் சாத்தான் சக்தியெல்லாம் யூஸ் பண்ணிருக்கான். இங்க விடக்கூடாது, போய் என்னன்னு பாத்துடணும் அப்படின்னு சூயு நேரா கிளம்பி ஊஷாவோட வீட்டுக்கு போயிடுறான். நேரா உள்ள போகும்போதே வேலைக்கார பொண்ணு உள்ள இருக்காங்கன்னு சொல்ல சூயு கிளம்பி போறான். அங்க ஊஷா ஜியா 2 பேரும் ஒன்னா சாப்பிடறதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சூயு அங்க வரான். ஊஷா பாக்குறா, ஓ சார் என்ன பார்க்க வரல போல, ஒருவேளை நீங்க இவரை பாக்கிறதுக்கு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இவர் பேரு ஜியா, இப்பதான் அவர் சொன்னாரு, நீங்க 2 பேரும் ஆல்ரெடி பாத்துக்கிட்டீங்களாமான்னு சொல்ல சூயு கேக்குறான், அவன் என்ன கதையை உன்கிட்ட சொன்னா அப்படின்னு. ஜியா பாக்குறான், நம்ம 2 பேரும் பாத்துக்கிட்டோம், கொல்ல கூட்ட ஆளுங்க வந்தாங்க, நீங்க எங்களை காப்பாத்துனீங்க, அப்ப நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டோம், அவ்வளவுதான் சொன்னேன், இதுல வேற என்ன இன்ட்ரெஸ்டிங்கான கதை இருக்க முடியும் அப்படின்னு ஜியா கேட்டுட்டு இருக்கான். அதுவும் இந்த வேலைக்கார பொண்ணுங்க 2 பேரும் இருக்காங்களே, உங்களை ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு, இப்ப வரைய கூட உங்களை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க, பாக்குறது கூட நீங்க அழகா இருந்தீங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்கன்னு சொல்ல ஊஷா அப்படியா அப்படின்னு கேக்குறா. எதுக்கு இங்க வந்திருக்கீங்க, இந்த வீட்டை விட்டுதான் நீங்க கிளம்பி போயிட்டீங்களே அப்படின்னு ஊஷா கேட்க ஆரம்பிக்கிறா. சூயு பாக்குறான், இப்படியே போனா சரிப்பட்டு வராதுன்னு, நீ என் குதிரை எடுத்துட்டு வந்துட்டேன், அதனால என் கால் உடைஞ்சிருச்சு புரியுதா, அதனால வந்து நான் இங்கதான் கொஞ்ச நாள் தங்கி ரெஸ்ட் எடுக்க போறேன், என் கால் திருப்பி ப்ராப்ளம் ஆனதுக்கு நீதான் ரீசன் அப்படின்னு சொல்ல, உடனே அங்க அமைதியா பாத்துட்டு இருக்கான் ஜியா. நான் இங்க தங்க போறேனே, சென்ட் போட்டி நடக்க போது, சென்ட் போட்டியில நான் கலந்துக்க போறதுக்காக தான் வந்திருக்கேன், இங்கதான் இருப்பேன் அப்படின்னு அவனும் சொல்லிட்டு இருக்கான். உடனே ஊஷா பாக்குறா, நீங்க 2 பேர் இல்ல இன்னும் 10 பேரை தங்க வைக்கிறது கூட ஏன் அரண்மனையில இடம் இருக்கு, 2 பேரும் ஸ்டே பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து நேரா வேலைக்கார பொண்ணு கூட்டிட்டு உள்ள போறா. இங்க என்ன ஆச்சுங்க, என்ன பண்ண போறீங்கன்னு வேலைக்கார பொண்ணு கேட்க, அவர் என்னோட கசின், அவர் இங்க தங்குறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அதே மாதிரி சூயவும் தங்கிட்டு போட்டுமேன்னு சொல்ல வேலைக்கார பொண்ணு சிரிச்சுக்கிட்டே, ஆனா கொஞ்சம் சூயு வியர்டா நடந்துகிட்ட மாதிரி தோணல, எப்பவுமே அவர் அப்படிலாம் பிஹேவ் பண்ண மாட்டாருன்னு வேலைக்கார பொண்ணு சொல்ல, எனக்கு வந்து சூயு வியர்டா நடந்துகிட்ட மாதிரி தோணல, ஆனா என் கசனுக்கு தான் என்ன ஆச்சுன்னு தெரியல, அவன் தான் ஒரு மாதிரி டிஃபரெண்டா பிஹேவ் பண்ணான், 2 பேரையும் எந்த ஒரு பாராபட்சமும் இல்லாம பாப்போம், என்னதான் பண்றாங்கன்னு பாக்கலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. இங்க சூயு மாதிரியே அப்படியே கெட்டப்பையும் போட்டு வந்து உட்காந்துட்டு அந்த ஜியா பேச ஆரம்பிக்கிறான். சூயு கேக்குறான், நேத்து என் ரூம்குள்ள போனீங்களான்னு, ஏதாவது காணா போச்சா, காணா போல, அப்புறம் என்னங்க உங்களுக்கு பிரச்சனை, உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, நானும் வேற சென்ட் ப்ரோக்ராம் இருக்கு
அதுல கலந்துக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன், நிறைய வேலை இருக்கு, அத பத்தி எல்லாம் ஒண்ணும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜியா கேக்குறான். ஒரு பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்க பாக்கும்போது சொல்லிட்டு இருந்தீங்க, ஆனா அந்த பொண்ணு மேல உங்களுக்கு அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் இல்ல போல அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த பொண்ணு அடையறதுக்கான தகுதி உங்களுக்கு இல்ல அப்படின்னு ஜியா சொல்ல ஆரம்பிக்க, அதுக்குன்னு சில காரணங்கள்லாம் இருக்குன்னு சூயு சொல்லும் போதே உள்ள ரூம் ரெடி ஆயிடுச்சு. நீங்க வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் வேலைக்கார பொண்ணு கூப்பிடுறா. சூயு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அடுத்த நாள் காலையில நம்ம சூயுவும் ஊஷாவும் உட்காந்துட்டு இருக்க பக்கத்துல இருந்துட்டு இந்த ஜியா ஒரு பானையில அம்பு எல்லாம் எடுத்து தூக்கி போடுவாங்கல்ல, அந்த கேம் விளையாடிட்டு இருக்கான். உடனே அங்க சொல்லிட்டு இருக்கான், ரொம்ப நாள் ஆச்சு விளையாடுங்கறனால பிராக்டிஸே விட்டு போச்சு, ஒரு அம்பு கூட உள்ள விட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாரு உஷா, நிறைய ஸ்டோரி புக் வாங்கிட்டு வந்திருக்கேன், படிக்க வேண்டியதானு கேட்க, எல்லா புக்லயும் பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆயிடுது, அதோட கதை முடிஞ்சிருது, அந்த புக்கெல்லாம் வர வர போரிங்கா இருக்குன்னு ஊஷா சொல்றா. பொண்ணுங்கனாலே கல்யாணம் ஆகணும், அதான் எண்ட் கேமே, அதுல உனக்கு என்ன போர் அடிக்குது அப்படின்னு ஜியா கேட்க ஆரம்பிக்க, ஏன் பொண்ணுங்கன்னா எல்லாருக்கும் கல்யாணம் ஆகணும், அதுக்கப்புறம் வாழ்க்கையில எதுவுமே இல்லையா என்ன பொண்ணுங்களுக்கு, வேற எதுவுமே இல்லையா என்ன அப்படின்னு ஊஷா மறுபடியும் நம்ம சூயு சொன்னதை கேட்க ஆரம்பிக்க, பொண்ணுங்க ரொம்ப வீக் ஆனவங்க, அவங்களால தனியா எதையும் சமாளிக்க முடியாது, சோ கல்யாணம் பண்றதா கரெக்டா இருக்கும் அப்படின்னு ஜியா சொல்றான். அப்படியா, நீ சொல்றதும் கரெக்ட் தான் அப்படின்னு ஊஷா திரும்பி கூட பார்க்காம அந்த அம்பை தூக்கி போட, அது நேரா பானைக்குள்ள போய் விழுது. பொண்ணா இருந்துட்டு இவ இப்படி தூக்கி போட்டுட்டு இருக்கா, ஆனா அவன் என்ன பேச்சு பேசுறான் பாருன்னு சூயோ அமைதியா பாத்துட்டு இருக்கான். இங்க பார்த்தா டீமன் உலகத்துல நம்ம ஷூ இருக்கானே தனியா படுத்து நிம்மதியா தூங்கிட்டு இருக்கான். ஊஷாவை முதல்ல குட்டி பிள்ளையா இருக்கும் போது பார்த்தது ஞாபகம் வருது. ஒரு தடவை புக்கு கடைக்கு வந்துட்டு நம்ம விளையாடலாமா, நான் தான் கேட் தலைவி அப்படின்னு அவ சொல்லியிருக்கா. அதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அங்க ஒரு பெரியவர் இருக்காரு, நீங்க அந்த சாக்லேட் செய்யறதை நிறுத்திட்டீங்கல்ல, ரொம்ப வருஷமாச்சு, எனக்காக செஞ்சு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்க, அந்த பெரியவர் ஓகேன்னு சொல்லிடுறாரு. இங்க நம்ம ஊஷா உள்ள வந்து உட்கார்ந்துட்டு இருக்க, அந்த சாக்லேட் வருது. இந்த சாக்லேட் செய்யறதை நிறுத்தி ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு பிளாஷ்பேக்கு போயிடுறா ஊஷா. ஊஷா நிறைய சாப்பிட்டு அவளுக்கு பல்லு வலியே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு, இந்த சாக்லேட் ஓவர் ஸ்வீட்டா இருக்குன்னு நம்ம ஷூ இருக்கானே, இந்த சாக்லேட்டே இனிமே ஊருக்குள்ள செய்யக்கூடாதுன்னு தடை போட்டிருக்கான், நிறைய பேருக்கு கெட்டது அப்படின்னு. இந்த சாக்லேட் மறுபடியும் எப்படி வந்ததுன்னு யோசிச்சுட்டே ஊஷா சாப்பிட அந்த இடத்துக்கு தாய்ஷா வந்துடுறா. என்னடி இது, ஷூ இனிமே செய்யவே கூடாதுன்னு உத்தரவு போட்டான், அது மறுபடியும் வந்திருக்கு, என்ன நடக்குதுங்கன்னு கேட்க, எனக்கும் தெரியலன்னு ஊஷா சொல்லிட்டு இருக்கா. என்னடி கூட இப்ப 2 பசங்க இருக்காங்களா, உன்ன மாதிரி லைஃப் யாருக்கு வரும்னு தாய்ஷா கேட்க, பரவாயில்லையே எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுட்டு வந்திருக்க, பொதுவா அப்படிலாம் பண்ண மாட்டேன், என்னை பத்தி கண்டுக்கவே மாட்டேன், என்ன மேட்ரு அப்படின்னு ஊஷா கேக்குறா. இல்ல இது வந்து நான் அந்த ஜட்ஜா போக வேண்டியிருக்கு, சென்ட் போட்டி இருக்குல்ல, யாரு பெஸ்ட் சென்ட் கொண்டு வராங்க, நான் தான் ஜட்ஜா போகணும், ஆனா இப்பன்னு பார்த்து எனக்கு தோல் உரியிற சீசன் வந்துருச்சு, என்னால போக முடியாது, சோ எனக்கு பதிலா நீ போயிட்டு வா, நிறைய ஜட்ஜ் வருவாங்க, நீ அவங்கள ஃபாலோ பண்ணி கூட இருந்துகிட்டா போதும். சரி ஓகே போனா போது, ஜட்ஜ் பண்ணிடலாம் அப்படின்னு ஊஷா சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க ஷூ வரான். வேகமா அங்க இருந்து தாய்ஷா கிளம்பிடுறா. ஊஷாவோட கைய ஷூ புடிச்சு பார்த்துட்டு, இப்போ உடம்பு பரவாயில்ல, மறுபடியும் சக்தி வந்துருச்சு, இப்போ நீ மறுபடியும் குளிக்க வேண்டிய நாள் வந்துருச்சு, மூலிகை குளியல், அதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஷூ சொல்ல, ஊஷாக்கும் அவனுக்கும் தான் நடுவுல பிரச்சனை இருக்குல்ல, ஊஷா எந்த பதிலும் சொல்லாம மூஞ்ச உருன்னு வச்சுட்டே அங்க இருந்து கிளம்பி போறா. இங்க ஊஷா மறுபடியும் வீட்டுக்கு வரதுக்குள்ள வாசல்லையே நம்ம சூயோ ஜியா 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ரொம்ப ஃபேமஸான ஆளா போயிட்டேன் போல அப்படின்னு ஊஷா நேரா அங்க ஜியா கிட்ட போயிட்டு, நாளைக்கு கூட ஃபன்னா கலந்துக்கலான்னு தான் நினைச்சேன் அந்த போட்டியில, ஆனா சாரி நான் ஜட்ஜ் ஆயிட்டேன்னு சொல்ல, அப்ப நாளைக்கு என்ன பார்த்து ஜட்ஜ் பண்ணு அப்படின்னு ஜியா சொல்லிக்கிட்டு இருக்கான். 2 பேரும் கிளம்பி உள்ள போறாங்க. அடுத்த நாள் காலை ஆகுது. ஊஷாவும் அங்க தாய்ஷாவோட அசிஸ்டன்ட் ஒரு பையன் இருப்பான்ல, 2 பேரும் நின்னுட்டு மீனுக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒருத்தர் வர போறாரு, அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அந்த ஜட்ஜ், அவர் வந்து சென்ட் தலைவன்னே கூப்பிடுவாங்க, அவர் வர போறாரு அப்படின்னு பல்ல காட்டிட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த இடத்துக்கு அவர் வந்துடுறாரு. வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பேரை கூட சொல்லி கரெக்டா கூப்பிடுறாரு. உங்களுக்கு என்ன தெரியுமா அப்படின்னு அவன் ஹாப்பி ஆயிட்டு, இவங்கதான் வந்து இங்க இருக்கிற ஊஷா இளவரசி, இவங்களும் ஒரு ஜட்ஜ் அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு தெரியுமாமா சென்ட பத்தி தெரியுமாமான்னு கேட்க, ஓரளவுக்கு தெரியும்னு ஊஷா சொல்றா. பரவாயில்ல, உங்களுக்கு தன்னடக்கம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு அப்படின்னு அந்த சென்ட் தலைவனும் சொல்றாரு. இங்க எல்லாரும் வந்து ஒன்னா உட்காடுறாங்க. சென்ட் போட்டி ஆரம்பமாகுது. கரெக்டா அந்த சூயு இருக்கானே, மெய்சிய புடிச்சு எப்படியாவது எனக்கு சீட்டு வேணும் அப்படின்னு கேட்டு ஊஷாக்கு பின்னாடி வந்து உட்காந்துடுறான். மெய்சி பாவமா தாய்ஷா வருவான்னு நினைச்சிட்டு வந்து உட்காந்துட்டு இங்க வந்து பல்பு தான் ஆகுது. ஊஷா சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா. முதல்ல இந்த சென்ட் தலைவர் இருக்காருல, உள்ள வந்து ஒரு டான்ஸ் ஆடிதான் அந்த ப்ரோக்ராமையே ஆரம்பிக்கிறாரு. ஒரு மாதிரி அவரே ஒரு பேய் மாதிரி தான் டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. எல்லாரும் அமைதியா பாத்துட்டு இருக்காங்க. அவர் போய் மெயின் ஹால்ல உட்காந்துடுறாரு. இப்போ ஃபர்ஸ்ட் சென்ட் எடுக்கிறதுக்காக ஆளுங்க வராங்க. முதல் சென்ட் எடுத்து பார்த்ததுமே அதுக்கு ஒவ்வொரு ரேங்கிங் கொடுக்குறாங்க. நார்மல், எக்ஸ்ட்ராடினரி, புவர், மார்வலஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் சென்ட்டை வந்துட்டு எல்லாரும் மார்வலஸ் அப்படின்னு மத்த ஜட்ஜ் எல்லாம் கொடுக்க, ஆனா அந்த மெயின் ஜட்ஜ் மாஸ்டர் இருக்காருல, அவர் மட்டும் வந்துட்டு நார்மல் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே ஊஷா யோசிக்கிறா, இந்த சென்ட்ல எனக்கு ஏதோ ரத்த வாடை அடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் நார்மல் கொடுத்துடுறா. நீங்க ஏமா நார்மல் கொடுத்தீங்கன்னு அங்க இருக்கிறவங்க கேக்குறாங்க. இதுல எனக்கு பிளட் ஸ்மெல் வருது அப்படின்னு ஊஷா சொல்லிடுறா. பிளட்னு சொன்னதும் அந்த மாஸ்டர் இருக்காருல, அவருக்கு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி செவக்குது. கரெக்டா அப்பன்னு பார்த்து நம்ம சூயோ ஏஞ்சிடுறான். இந்த மூலிகையை கஷ்டப்பட்டு எடுக்கணும் ஊழியர்கள், அது அவங்க எடுக்கிறதுக்காக நிறைய ரத்தம் கூட சிந்த வேண்டியிருக்கும், அதனால மேபி அவங்க அப்படி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஓ பரவாயில்ல அது உண்மைதான்,
இந்த மூலிகை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் அப்படின்னு அங்க இருக்கிறவங்களும் சொல்றாங்க. ஆனா அப்ப இந்த மாஸ்டர் இருக்காருல, சென்ட் மாஸ்டர், அவர் அப்படியே கண்ணெல்லாம் வெறிச்சு வெறிச்சு ஏதோ சாத்தான் மாதிரி அவரே பாத்துட்டு இருக்காரு. ஊஷாவும் பாத்துட்டா சைலண்டா உட்காந்துக்கிறா. அடுத்தடுத்து நிறைய பேர் இந்த சாம்பிராணி சென்ட்டை கொண்டு வந்து வைக்கிறாங்க. நிறைய பேர் ஜட்ஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஒவ்வொன்னா போயிட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் ஆயிட்டே இருக்கு. இப்போ ஜியாவோட டேர்ம் வர ஆரம்பிச்சிருது. ஜியா ரொம்ப ஃபேமஸான ஆளாச்சே. அவங்க அப்பாலாம் தெரியும்ல, ரொம்ப அதிகமான மூலிகைகள் எல்லாம் எடுத்து அதெல்லாம் விக்கிறவங்க. அவங்க ரொம்ப ஃபேமஸான குடும்பம். இந்த பையனை பத்தி கூட நிறைய பேச்சு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜியா கொண்டு வரான். அவனோட சென்ட்டை கொண்டு வந்து வைக்க ஆரம்பிக்கிறான். வைப்பா வைப்பா அப்படின்னு ரொம்ப பெருமையா அந்த மாஸ்டர் இருக்காருல, அவரும் சொல்லிட்டு இருக்காரு. ஜியா வச்சதுமே அத்தனை பேரும் மோந்து பாக்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆள் ஆளுக்கு யோசிக்கிறாங்க. மாஸ்டர் கண்ணை மூடிட்டு சென்ட் வாசத்தை உள்ள வாங்கிட்டு இருக்காரு. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதுவரை பாய்.